சிவன் பார்வதி மற்றும் மகரிஷிகள் தவம் செய்ததால் இந்த இடம் மகா தவபுரம் என்று அழைக்கப்பட்ட மாதவரம். சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் செழுமையான வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் உள்ள பெருமாள் கோயில் தெருவில் கைலாசநாதர் கோயில் அமைந்துள்ளது. இது மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அசல் கோயில் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் 8 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களிடமிருந்து நன்கொடைகளையும் புதுப்பித்தல்களையும் பெற்றது. இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் முழுமையாக புனரமைக்கப்பட்டு ஜூன் 25, 2018 அன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஒரு புராண கதையின்படி சிவனும் பார்வதியும் இந்த இடத்திற்கு வந்து தவம் செய்தனர். இந்த இடத்தில் முனிவர்களும் மகரிஷிகளும் தவம் செய்தனர். மற்றொரு புராணக்கதை நந்திவர்மன் பல்லவனை பற்றியது. அவர் கொள்ளையர்களை பிடிக்க இந்த இடத்திற்கு வந்தார். ஆனால் இறுதியில் சிவபெருமானை வணங்கி ஒரு கோவிலை கட்டினார். திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பேறு பெறவும் தங்கள் குழந்தைகளின் பேச்சு பிரச்சினைகளை போக்கவும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். இங்குள்ள கைலாசநாதரை வழிபடுவது பல குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேருக்கு உதவுவதாகவும் குழந்தைகளின் பேச்சு குறைபாடுகள் நீங்கியதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலின் பிரதான தெய்வம் கைலாசநாதர் ஆவார். அவருடைய கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது. தேவி கற்பகாம்பாள் கோயிலில் தெற்கு நோக்கி தனி சன்னதியை கொண்டுள்ளார். இந்த கோவிலில் ஜோதிர்லிங்கங்கள் மகாலட்சுமி மற்றும் முருகனுக்கு பிரத்யேக சன்னதிகளும் உள்ளன. கோயிலின் வடக்கு பகுதியில் ஒரு ஹனுமான் சன்னதி அமைந்துள்ளது. மூலவராக கருதப்படும் கைலாசநாதர் கோயில் சுமார் 4.5 அடி உயரமும் பச்சை கல்லால் ஆனதும் ஆகும். இந்த கோயில் வளாகம் ஒரு கருவறை, அந்தராளம் மற்றும் முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது.